ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? தயங்காம சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம். உங்களுக்கு விருப்பம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. சுப்பு, என்னடி இதெல்லாம்? கொஞ்சம் அமைதியா இரு. விஷயம் கைமீறி போயிடுச்சு. இங்க பாருங்க காயத்ரி, நீங்க பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே எஞ்சி போயிடுவோம்னு நினைச்சிடாதீங்க. உங்க அம்மா சமைச்சு வச்ச பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தான் போவோம். இவன் காயத்ரி சொல்லுமா, அவங்க இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. இனிமேல் நம்ம சார் இல்ல சார், சம்மந்தின்னு சொல்லுங்க. ओम स्कंदाय नमः, ओम गुहाय नमः, ओम षण्मुखाय नमः, ओम बालनेत्रहृदाय नमः, ओम प्रभवे नमः, ओम पिंगलाय नमः, ओम तिक्काशुनवे नमः, ओम शिवागणाय नमः, ओम शक्त्याय नमः, ओम षण्नेत्राय नमः, ओम शक्तिधराय. சாமி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நானா வேணும்னு இது வரைக்கும் எதுக்குமே ஆசைப்பட்டதில்ல. இது தானா என் மனசுக்குள்ள முளைச்ச ஆசை. அதுவும் நீ கொடுத்த ஆசைதான். உன்கிட்ட இதுக்கு என்ன வேண்டிக்கிறது, எப்படி வேண்டிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் என்னமோ தெரியல, உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. சாமி, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுதான் வேணும்னு இது வரைக்கும் நான் எதுக்குமே ஆசைப்பட்டதில்ல. இது தானே என் மனசுக்குள்ள முளைச்ச ஆசை. அதுவும் நீ கொடுத்த ஆசைதான். இதுக்கு எப்படி வேண்டிக்கிறது, என்ன வேண்டிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் என்னமோ தெரியல, உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. எதுக்குன்னு உனக்கும் தெரியும். சூர்யாவுக்கும் காயத்ரிக்கும் ஒருவேளை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு இப்ப எனக்கு சரியா சொல்ல தெரியல. என்னைக்கு என் மனத்துக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு அவன் துடிச்சானோ அப்பவே என் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டான். இது உன்கிட்ட சொல்றதுல எனக்கு வெக்கம்லாம் இல்ல. மனசுல உட்கார்ந்து வந்தா மனக்கோலத்துல பக்கத்துல உட்காரணும்னு எதிர்பார்க்கறதுல தப்பு ஒண்ணு இல்லையே சாமி. சாமி, சூர்யா மனசுல எப்பவுமே நான் இருக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. அவன் நின்னா, நடந்தா, ஆபீஸ் போனா, சாப்பிட்டா, தூங்குனா, ஏன் குளிச்சா, பல் தேய்ச்சா, எப்பவுமே சூர்யா மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இதை மட்டும் நீ எனக்காக செஞ்சுட்டனா போதும். உனக்கு 108 விளக்கு போட்டு 108 அடி பிரதட்சணமாவே நான் பண்ணிடுறேன். காத்து தூது விடுறது, கிளிய தூது விடுறது, புறா கால லெட்டர் எழுதி வச்சு தூது விடுற வரைக்கும், இமெயில், சாட்டிங், வாட்ஸ்அப் வரைக்கும் உலகம் வளர்ந்துருச்சு. ஆனா எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. காதலுக்கு கரெக்டான தூது கடவுள் நீதான். புரியுதா உனக்கு? என் காதல நீதான் சேர்த்து வைக்கணும் சொல்லிட்டேன். சொல்லுங்கம்மா. அர்ச்சனை பண்ணணும் சாமி. யார் பேருக்குமா அர்ச்சனை? சூர்யா. பேர், ராசி, நட்சத்திரம் சொல்லுமா. நட்சத்திரம் தெரியாது சாமி. நான் ஒரு காரியம் மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கேன். அது நல்லபடியா நடக்கணும். அதுக்காக சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணணும். கண்டிப்பா நீ மனசுல நினைச்சது நடக்குமா. தைரியமா இருமா. முருகனை பிரார்த்தனை. ஓம் நகஸ்வர சமாயுதே
कालै हरिद्रमा वर्णैः इन्द्रायागि सहस्रयुगे अग्नेर्विप्राश्च वसनः वायुस्वेदसि कृतः संवत्सरो विष्णुवर्णैः इत्यास्तेन सवाः सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्यो उमाकोमल अस्ताभ्यां सम्भावितललाटकम् हिरण्यकुण्डलं वन्दे कुमारं पुष्करस्रजम् ओम कार्तिकेयाय विद्महे सत्यहस्ताय धीमहि கவலைப்படாம போயிட்டு வாமா. நீ மனசுல நினைச்சது நடக்கும். வர சாமி. வாமா. ஏங்க, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லு. நீங்களா வாயை திறந்து கேப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க வாயை திறக்கிற மாதிரியே தெரியல. சரி, என்ன விஷயம் சொல்லு. நம்ம சுப்புக்கு வயசாயிட்டே போதும்ல, காலகாலத்துல அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா? எத்தனை நாள் தான் அவளும் படிப்புன்னு இருப்பா சொல்லுங்க. ஆமா இல்ல, இந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து அவளை நான் நல்ல விதமா பாத்துக்கிட்டதே இல்லை. என்னமோ எனக்குள்ள ஒரு கிறுக்குத்தனம், கையால் ஆகாத தனம். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ, ஆனா இனிமே எப்படி இருந்தா ரொம்ப தப்புங்க. யார் அப்படி இருக்க சொன்னா? சுப்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நல்ல விதமா தான் நினைச்சிருக்க. ஆனா ஜாதகம் தான் எங்க இருக்குதுன்னு தெரியல. சண்டே ஞாபகப்படுத்து. ஒண்ணு வேணாம், மாப்பிள்ளை பார்க்க தானே ஜாதகம் தேவை. புரியல ராணி, எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு. என்னங்க நீங்க புரியாத மாதிரியே பேசுறீங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தானே, நம்ம சுப்புக்கு கதிர் எவ்வளவு பொருத்தமா இருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க. யாருக்கு என்ன பிடிக்கும், எப்ப கோவம் வரும், எதுக்கு சந்தோஷப்படுவாங்கன்றதுல இருந்து புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அதுவும் இல்லாம குடும்பத்துக்குள்ள உறவு நெருக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சுப்புக்கு எப்படி உங்களை விட்டா வேற யாரும் இல்லையோ, அதே மாதிரி தாங்க என் தம்பியும். என்ன விட்டா வேற யாருங்க அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்பாங்க? ஏ, உங்க அப்பா அம்மா இல்ல? அவங்களுக்கு பொறுப்பு இல்ல, அக்கறை இல்ல. அவங்க பத்த புள்ள தானே. உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சாங்களோ, அதே மாதிரி கதிர் மாமாக்கும் நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைப்பாங்க. உங்களுக்கு எதுக்கு நீ வீண் கஷ்டம்? சுப்பு, சாரி அண்ணி, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். உண்மையில எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்தது தெரியுமா? ஏய் இரு, என்ன பேசுற? இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அண்ணே, புரியாம பேசாதீங்க அண்ணே. இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஏய், இப்ப கல்யாணம் படிக்காம வேற எப்ப கல்யாணம் படிப்ப? கிழவி ஆனதுக்கு அப்புறமா? அண்ணி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அண்ணி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. இத பார் சுப்பு, உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. நான் ஏற்கனவே இந்த கல்யாணத்தை பத்தி ஸ்டெப் எடுத்துருக்கணும், எடுக்கல. இப்பவாவது உங்க அண்ணி ஞாபகப்படுத்தினாலே நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கேன் தெரியுமா? சுப்பு, நீ ஏன் பொறுப்புமா? பொறுப்புனா சோறு போட்டு பாத்துக்கிறது இல்ல, படிக்க வைக்கிறது இல்ல, நல்லது கெட்டது எடுத்து சொல்றது மட்டும் இல்ல. சொல்ல போனா அதுக்கு நான் தேவையே இல்லை. உன்னுடைய வேலைகளை நீயே பாத்துக்குவ, அது எனக்கு நல்லா தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாக்குறதா. அண்ணே, நான் இல்லன்னு சொன்னா, பட் இப்ப வேணாம் அண்ணே. அததான் ஏன்னு கேக்குறோம். நான் வேலைக்கு போக போறேன் நீ. அப்படியே கரஸ்பாண்டன்ஸ்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கேன். எதுவுமே பண்ணலன்னு கூட வைங்க, ஆனா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அண்ணி. ஏன் சுப்பு, நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. அண்ணே ப்ளீஸ், காரணம் எல்லாம் கேட்காத அண்ணே. எனக்கு இப்ப கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சுப்பு, நான் வெளிப்படையா உனக்கு கேட்கவா? உனக்கு கல்யாணம் படிக்கிறதுல இஷ்டம் இல்லையா?
இல்ல கதிர கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லு சுபு, கதிர் தான் உனக்கு பிரச்சனையா இல்ல கல்யாணம் தான் பிரச்சனையா? அண்ணி, என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ரெண்டுமே பிரச்சனை தான். கதிர் மாமா எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னால அவர் அப்படி நினைச்சு பார்க்கவே முடியல அண்ணி. எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா, எவ்வளவு ஜோவியலா, எவ்வளவு அன்பா என்கிட்ட பழகுவாரு. ஒரு உறவுக்காரா நான் நினைச்சதை விட ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சதுதான் அதிகம். அவரை போய் சாரி அண்ணி, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு கதிர் மாமாவும் வேணாம், கல்யாணமும் இப்ப வேணாம். வைமா. என்னது இது? போதும் போதும் போதும். சட்னி போடுமா? போதுமா? என்னது? சாம்பார்ல உப்பு இல்ல, தோசையில ஆயில் இல்ல. எனக்கு என்ன பிபியா இல்ல சுகரா? என்ன லட்சுமி? ஏன் நல்லா இல்லையா? எப்பவும் நல்லா இருக்கும், ஆனா இன்னைக்கு மட்டும் ஒரு ஒரு மாதிரியா இருக்கு. புத்தி நில கொள்ளாம புதுச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். என்ன ஆச்சு உனக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? திடீர்னு காயத்ரிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டீங்க. அவ உங்க இஷ்டம்னு பச்சை கொடி காமிச்சிட்டா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கல்யாண நாள் வந்துருங்க. பொண்ணுக்கு கல்யாண நாள் நெருங்கி வருதுன்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அது சரி, அப்போ கல்யாணம் வரைக்கும் சாப்பாடு இப்படிதான் இருக்குமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கல்யாணத்தன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். சரி சரி, உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன? ஹலோ அங்கிள், கௌதம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காங்க அங்கிள். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் மாப்பிள்ள. காயத்ரி கூட இங்க தான் இருக்கு. அப்படியா? சூப்பர். பக்கத்துல தான் இருக்காங்களா? எங்க கொடுங்க கொடுங்க, போனை கொடுங்க. கொஞ்சம் இருங்க. மாப்பிள்ள தான் பேசுறாரு, பேசு. ஐயோ, நீங்களே பேசுங்கப்பா, நான் பேசலப்பா. பேசுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா. வேணாம். போன் எடுத்துட்டு அங்க போய் பேசு போ. போ. எடுத்துட்டு போ. ஹலோ. ஹாய் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன டின்னர்? அது வந்து எல்லார் வீட்ல என்னமோ அதுதான். எதுக்கு கேக்குறீங்க? சும்மாதான் கேஷுவலா. கடலைன்னு முதல்ல ஏதாவது ஒரு இடத்துல பயிரிடணும், அப்புறம் தானே விளைச்சல் அறுவடை எல்லாம். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. புரியலையா? என்னங்க கடலைன்னு ஒரு விஷயம் புரியாத காலேஜ் கேர்ளா? உங்களை ஆண்டவன் தாங்க காப்பாத்தணும். சரி, அதை விடுங்க. சாப்பிட்டுட்டு அடுத்ததா என்ன பிளான்? என்ன செய்யணும்? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? என் கூட ஷாப்பிங் வரலாமே. நம்ம மேரேஜ் ஒட்டி நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு. உங்களோட கடைக்கு போனா நல்லா இருக்கும்னு காலையில ஒரு டிவி ஜோசியர் சொன்னாருங்க. டிவி ஜோசியரா? ஆமா, மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறந்த நாள். உங்களை கட்டிக்க போறவருடன் நீங்கள் ஷாப்பிங் செல்ல அவசியம் நேரிடும், அப்படி இப்படின்னாருங்க. இப்போ வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்கல. அநேகமா அவர் சொன்னதை எதுக்குங்க பொய்யாக்கணும்?
உங்களை கூட்டிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் பார்லராவது போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் முடியாது. என்னங்க இது, எடுத்த உடனே இப்படி டக்குன்னு ஆஃப் பண்ணா எப்படி வேணான்னு? கட்டிக்க போறனோட கடலை தான் போட மாட்டீங்க, அட்லீஸ்ட் கடை கூடவா வர மாட்டீங்க? இல்ல, அது வந்து அப்பா கிட்ட பேசிக்கங்க. அப்படிங்கிறீங்க? சரி, போன் அங்கிள்கிட்டே கொடுங்க, நான் அவர்கிட்டயே பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நீங்க அப்புறமா பேசிக்கங்க, நான் வச்சிடுறேன். ஹலோ காயத்ரி, This number is currently switched off. Please try again later. அவ்வளோ குயிக்காவா? ஒருவேளை சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்குமோ? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க மாப்ள, வாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, அத வந்துட்டேன். உட்காருங்க மாப்ள. இல்ல, நோ ஃபார்மாலிட்டிஸ், இட்ஸ் ஓகே. ஹாய் காயத்ரி. வாங்க மாப்ள. எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி, நோ ஃபார்மாலிட்டிஸ். என்ன மாப்ள இது? கண் கட்டு வித்தையா இருக்கு. இப்பதானே நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள நேர்ல வந்து நிக்கிறீங்க. இல்ல ஆண்டி, போனை வீட்டு வாசல்ல இருந்து கூட பேசிருக்கலாம் இல்லையா? ஓ, ஆக்சுவலா போன்லயே பேசி ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன், பட் அதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு, போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன காயத்ரி? போன் சுவிட்ச் ஆஃபா? காயத்ரி, ஐ நோ அது வந்துப்பா, போன்ல எப்ப சார்ஜ் போலாம் இல்லையா? போகும்போது சொல்லிட்டா போகும். இட்ஸ் ஓகே அங்கிள். நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, காயத்ரி ஒரு 1 hour வெளியே கூட்டிட்டு போலான்னு. வெளியிலன்னா? இல்ல, நத்திங், ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் ஷாப் வரைக்கும். காயத்ரிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு தோணுச்சு. நானா வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காம போலாம் இல்லையா? அதான் நேர் விருப்பமா அவங்களே கூட கூட்டிட்டு போலான்னு. இல்ல மாப்ள, இந்த காலத்துல இந்த கிஃப்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல. கிஃப்ட்ங்கிறது எல்லா காலத்துலயும் எல்லாருக்கும் பிடிச்சதுதான். முன்னாடி எல்லாம் இப்படி தைரியமா கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுக்கு வாய் வராது. யாரு கத்த? அங்கிள்கா? சொல்லுங்க சொல்லுங்க, ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கே. ஐயோ போங்க மாப்ள, நீங்க வேற. அட என்ன மாப்ள நீங்க வேற. நான் தாலி கட்டி முடியற வரைக்கும் இவ முகத்தை நான் சரியா கூட பார்க்கல. இப்போ போட்டோ அனுப்புறது அது இதுன்னு ஏகப்பட்ட வசதிங்க இருக்கு. அப்போ எதுவுமே கிடையாது. இவள எங்க அப்பா பார்த்தாரு, என்ன அவங்க அப்பா பார்த்தாரு, அவ்வளவுதான், கல்யாணமே முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை அந்த காலத்துல நாங்க பிறக்கல. டைம் ஆயிடுச்சு, ஷாப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், காயத்ரியை கூட்டிட்டு போலாமா? மாப்ள, நீங்க காயத்ரிய கடைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனையே இல்ல. ஆனா இந்த ராத்திரி நேரத்துல வேண்டாமே, காலையில கூட்டிட்டு போங்க. அப்படிங்கிறீங்க? அதுவும் ஓகே தான். காயத்ரி, நல்லா யோசிச்சு வைங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி தர போற கிஃப்ட், லைஃப் லாங் உங்க கூடவே இருக்க போற கிஃப்ட். அதை பார்க்கும் போதுல உங்களுக்கு ஏன் ஞாபகம் வரணும், என்ன பார்க்கும் போதுல அந்த ஞாபகம் வரணும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் கிஃப்டை யோசிச்சு வைங்க. நான் காலையில பாக்குறேன். ஓகே? என்ன ஆச்சு, ஏன் அமைதியா இருக்கீங்க? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? ஒண்ணும் இல்ல. ஓகே, I'll see you in the morning. வரேன் ஆண்டி, வரேன்.
இல்ல பரவாயில்ல பரவாயில்ல uncle. பரவாயில்ல. போயிட்டு வாங்க. மாப்பிள்ள ரொம்ப ஜாலியான மனுஷனா இருக்காரு. என்னமோங்க எப்படியோ காயத்ரிக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்க போறாரு, அது போதுங்க எனக்கு. ஆமாமா